அவ வாய் வீங்கி போயிருக்கு. அவ மூஞ்சியே முகமே மாறி போச்சு. ம். அழுதழுதா? அழுது இல்ல. பெராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் ரித்தனியா தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சியே மக்கள் மனதை விட்டு நீங்காத நிலையில் மதுரையில் வரதட்சணை கேட்டு காவலர் பூபாலன் என்பவர் மனைவியை அடித்ததாக தனது தங்கையிடமே விளக்கி பேசும் ஆடியோ வெளியாகி அடுத்த அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. பேசுனா எரிச்சலா வருது. வாயை பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. கழுத்திலேயே நெரிச்சிட்டேன், அடிச்சிட்டேன் என காவலர் பூபாலன் மிக ஆனந்தமாக பேசியிருப்பது பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது போன்றவர்களை எல்லாம் அடித்து துவைப்பதற்கு காவல்துறையில் வீரர்கள் இருக்கிறார்களா என்பது பொதுமக்கள் முன்வைத்திருக்கும் கேள்வியாக இருக்கிறது. அவ வாய் வீங்கி போயிருக்கு. அவ மூஞ்சியே முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல. பெராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுனா எரிச்சலா வருது. வாயை பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனா தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வச்சுட்டேன். அவங்க நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்லல, நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு. நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல, 2 நாள் கழிச்சு வராங்க போல.